श्री गुरुभ्यो नमः पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे असाध्य साधक स्वामिन् असाध्यम तपगंबद रामदूत कृपासंदो मत्कार्यम साधक प्रभु அனைத்து ஆசான்களையும் குருமார்களையும் வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். பண கஷ்டம் யாருக்கு இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. அம்பானிலேருந்து ஆரம்பித்து என்ன வரைக்கும் இருக்கும், உங்களை வரைக்கும் இருக்குது. பண கஷ்டம், சிரமப்படுறோம். இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தீர வழி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டுருக்கு. இப்போ பண கஷ்டம் தீரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை வழிபாட்டை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிலருக்கு நல்ல வருமானம் இருக்கும், ஆனால் பணத்தை சேமிக்க முடியாது. காசு வருது சார், ஒரு சேர்த்தி வைக்கணும்னு நினச்சா நடக்க மாட்டேங்குது சார். யாருக்கோசரமாக நான் செலவு பண்ணிட்டுருக்கேன், நம்ம சேர்த்தி வைக்க முடியல, நமக்காக நம்ம குழந்தைகளுக்காக அப்படின்னு சேர்த்த முடியறதில்லை அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ரீதியில் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகளும் ஒரு காரணம், கிரகங்களுடைய நிலைகளும் ஒரு காரணம். இருந்தாலும் இப்படி வாழ்ந்துட முடியுமா? அதோ ஒரு மருந்து வேண்டாமா? வலி வேதனையோடையோ ஓடிட்டு இருக்க முடியுமான்னா அந்த வலியை குறைக்கக்கூடிய வலி இல்லாமல் வேலை செய்கிறதுக்கு ஒரு விஷயம் வேணும். அது மாதிரி தான். அப்போது நமக்கு நம்ம ஒன்றுமே செய்து கொள்ள முடியாத சூழ்நிலை, ரொம்ப கணக்கு பார்த்து செலவு பண்ணிட்டே இருக்கேன். பணம் வசதி வாய்ப்புகளை 2 கிரகங்கள் தான் கொடுக்குது. ஒன்று குருங்கிற பெரு பணம் அப்படிங்கிற குரு, இன்னொன்று லிக்விட் கேஷ் கையிருப்பு பணம்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். ஒன்று தங்கத்தை குறிக்கிறது, ஒன்று வெள்ளியை குறிக்கக்கூடியது. வசதி வாய்ப்பு, வீடு மனை வாசல் வாகனம் மகிழ்ச்சி குழந்தை பேர், எதெல்லாம் சந்தோஷம்னு நினைக்கிறீங்க அதை கொடுக்கக்கூடிய 2 பேருமே குருவும் சுக்கிரனும் மட்டுமே. அப்போ இதெல்லாம் தரது சுக்கிரன். அப்போது நமக்கு சுக்கிர யோகம் கிடைக்கணும். நமக்கு சுக்கிர யோகம் கிடைக்கணும். எங்கே கிடைக்கும்? ஏதாவது கடையில் போய் ஐயா 1 கிலோ சுக்கிர யோகம் கொடுங்கன்னு வாங்கிட்டு வர முடியுமா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க, நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். நீங்கள் கரகம் தூக்குங்க, தூக்காமல் போங்க, நீங்கள் தீ மிதிங்க போதுங்க, எங்களுக்கு போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாரி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதை பார்த்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லையா? யோசிப்போம். நம்ம அந்த சுக்கிர யோகத்தை பண்ணிடணும், வாங்கிடணும். எப்படி அந்த யோகத்தை நம்ம செயல்படுத்துவது, சுக்கிர யோகத்தை எப்படி செயல்படுத்துவது அப்படிங்கிறத பார்ப்போம். சுக்கிரன்னா வெள்ளிக்கிழமை, சுக்கிரன்னா வெள்ளி, தமிழில் வெள்ளி, சுக்கிரன் அதுதான் விடிவெள்ளி அப்படின்னு சொல்கிறோம். காலையில் அந்த நட்சத்திரம் தெரியுது, அதுதான் விடிவெள்ளி. அப்போ காலையில் முதல்ல எந்திரிக்கணும், விடிவெள்ளியை பார்க்கணும், பார்த்தா நம்ம வாழ்க்கை விடிவெள்ளி ஆகும் இல்லையா? அப்போ வெள்ளிக்கிழமை வழிபாடு தான். இன்னொன்று பார்த்தோன்னா காலபுருஷ விதி தத்துவப்படியும் குடும்பம், தனம், வாக்கு, வருமானம், படிப்பு, கல்வி இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதும் 7ஆம் இடமான ஜனவசியத்தை கொடுக்கக்கூடியதும் சுக்கிரன் தான். அப்போது இந்த சுக்கிரனே நம்ம பிடிக்கணும். சுக்கிரனை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். இது பொதுவான ஒரு பரிகாரம். ஏன்னா சுக்கிரன் சிறப்பாக இல்லாமல் இருந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்கள் ஜாதகப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஆனால் சுக்கிர வழிபாடு, இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு எல்லாருமே செய்யலாம். வெள்ளிக்கிழமை என்று சுக்கிர ஹோரையில், வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா சூரிய உதயத்திலேருந்து கணக்கு 6 to 7ங்கிறது பொதுவாக இருக்கக்கூடியது. அன்றைய சூரிய உதயம் எத்தனை மணிக்கோ அத்தனை மணிக்கு தான் சுக்கிர ஹோரை ஆரம்பிக்கும். இன்றைக்கி காலையில் 6:15 சூரிய உதயம்னா 6:15 தான் சுக்கிர ஹோரை ஸ்டார்ட் ஆகி 7:15 வரைக்கும் இருக்கும். பொதுவானது 6 to 7 அப்படிங்கிறது சுக்கிரஹோரை. அப்போ நீங்கள் ஒரு 6:35 மணிக்கு மேல் ஒரு சின்ன வெட்டி வேர் எடுத்துக்குங்க. வெட்டி வேரை முதல் நாள் வியாழக்கிழமையை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் காலையில் 6 to 7 போய் எந்த கடையும் திறந்து நம்ம வாங்க முடியாது. ஒரு வெட்டி வேர். அடுத்தது தீபம் ஏற்றக்கூடிய பஞ்சு திரி, இதை எடுத்துக்கணும். ஒரு மண் அகல் விளக்கு, மண் அகல் விளக்கு நெய் ஊற்றி அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த ஒரு வெட்டி வேரை அந்த பஞ்சோட திரிக்கணும். பஞ்சோட வெட்டி வேரையும் சேர்த்து திரித்து திரியாக்கி இந்த பூஜை ரூமில் மண் விளக்கு எப்போவுமே ஒரு தடவை உபயோகப்படுத்தியதை இன்னொரு முறை உபயோகப்படுத்தக்கூடாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற தங்கம், வெள்ளி, பித்தளை விளக்குகளாக இருக்கலாம், அதையெல்லாம் நீங்கள் கழுவி உபயோகப்படுத்தலாம். மண் விளக்கை மாத்திரம் ஒரு தடவை உபயோகப்படுத்தியதை மீண்டும் உபயோகிப்பது அவ்வளவு சிறப்பு அல்ல.
அதனால் இதை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை செய்கிறீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புதிய மண் விளக்கில் விளக்கேற்றுவது தான் சிறப்பு. மண் விளக்குக்கு மாத்திரம் அப்படி ஒரு தன்மை. ஒரு தடவை உபயோகப்படுத்திட்டால் திருப்பியும் அந்த விளக்கை உபயோகப்படுத்தக்கூடாது. அப்போது ஒரு மண் விளக்கு நல்லா அதுக்கு பொட்டெல்லாம் வைத்து அதில் நெய் ஊற்றி இந்த திரியை அதில் திரிச்சிங்க இல்லையா, வெள்ளிக்கிழமை திரியன்னா வெட்டி வேரும் பஞ்சியும் சேர்த்த திரி, இதை அந்த திரியை அந்த வெட்டி வேர் திரியை அதில் போட்டு தீபம் ஏற்றி வைக்கணும். தீபம் ஏற்றி வைக்கணும். வச்சுட்டு அந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு மாதுளை பழம் போமோகிரானைட் மாதுளம்பழத்தை வச்சு மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணணும். மகாலட்சுமியினுடைய ஸ்தோத்திரங்களை சொல்லி பூஜை பண்ணணும். ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசீபூத சமஸ்த தேவவனிதாம் அப்படின்னு சொல்லி அவளுடைய தியானத்தை சொல்லி அந்த மகாலட்சுமி தேவியினுடைய அஷ்டோத்திரங்களை சொல்லி ஒரு பூஜையை பண்ணி அந்த மாதுளை பழத்தை படையலாக நைவேத்தியமாக படைத்து அந்த வெட்டிவேர் தீபம் ஜோதி எரிஞ்சிட்ருக்குல்ல, அதுக்கு நேராக உங்கள் கண்ணை வச்சு அந்த ஜோதியை பார்த்தபடியே பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களோட வேண்டுதலை வைக்கணும். உங்களுக்கு எவ்வளவு வேணால் வேண்டுதல் இருக்கணும். எனக்கு 1 கோடி வேணும் அப்படின்னு 1 கோடி வேணும்னு வேண்டுதல் பண்ணுங்கள். அத்தனைக்கும் ஆசைப்படுதான். என்றைக்கோ நீங்கள் நினச்ச விஷயங்கள் தான் இன்றைக்கி உங்களுடைய கனவு தான் இன்றைக்கி உங்களுடைய நினைவாக இருக்கிறதுங்கிறத மறந்து விடாதீர்கள். யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களையே நீங்கள் உணரும் பொழுது, ஆம் அன்றைக்கி இது நினச்சேன்ல, நான் இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைப்போம். அன்றைக்கி அதை வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருந்திருக்காரு. இன்றைக்கி அதே விஷயத்தை அனுபவிச்சுட்ருக்கோம். அது வீடாக இருக்கலாம், ஒரு வாகனமாக இருக்கலாம், ஒரு நட்பாக இருக்கலாம், ஒரு சாப்பிட்ற பொருளாக கூட இருக்கலாங்க. ரொம்ப ஆசைப்பட்ட விஷயமா இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்டதும் உங்களுக்கு கிடைக்குது. அதனால் இந்த வேண்டுதல் அப்படிங்கிறதே நம்மளுடைய இந்த மன எண்ண அலைகளை பிரபஞ்சத்திற்கு அனுப்பி திருப்பி வாங்கிறது தான். பிரபஞ்ச சக்தி மூலியமாக நமக்கு கிடைக்குது. அந்த வேண்டுதலை அந்த ஜோதியை பார்த்து கொண்டே உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, உங்களுடைய பண கஷ்டங்கள் தீர என்ன உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அந்த வேண்டுதலை அந்த தீபத்தை பார்த்து கொண்டே வைங்க. தொடர்ந்து பண்ணுங்க. முக்கியமாக 9 வாரங்கள் இந்த விளக்கேற்றுவது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த வெள்ளிக்கிழமை வெட்டிவேர் தீப வழிபாடு ஒரு சிறப்பானதொரு வழிபாடாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய வறுமையை, அது வறுமைன்னு இல்லைங்க, இன்றைக்கி நமக்கு அந்த பண தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை இந்த சுக்கிர யோகத்தை செயல்படுத்தக்கூடிய வெட்டிவேர் தீப வழிபாடு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும். பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.